Good afternoon. Good evening. Good evening, everyone. Good evening, Miss. Yes, good afternoon. Good evening. Good afternoon. Good evening. Right. இன்னைக்கு எனக்கு இங்கிலீஷ் இருக்கு நம்மள இங்கிலீஷ்ல விஷயம் குட் ஈவினிங் காலையில விஷயம் Good evening, Miss. குட் ஈவினிங் இன்னைக்கு 7 மணிக்கு இங்கிலீஷ் இருக்கேன் நான் இங்கிலீஷ் பிள்ளைகள் இன்றைக்கு எனக்கு எடுக்க முடியாத பிள்ளைகள் நான் ஒரு மீட்டிங் ஒன்று இருக்கிறதுனால போயிடுறேன் இங்கிலீஷ் கிளாஸ் நடக்காது நான் குரூப்பை மாறி போட்டுட்டேன் போல இங்கிலீஷ் கிளாஸ் தான் இன்னைக்கு போடுறேன்னு மாறி போட்டுட்டேன் சரி சரியா ஓகே நாளைக்கு பார்ப்பேன் நாளைக்கு இங்கிலீஷ் கிளாஸ் நாளைக்கு ஒரு 10 மணிக்கு 9 மணிக்கு கிளாஸ் போட்டா 9 10 மணி கிளாஸ் போட்டா வர ஏழுமா பிள்ளை இங்கிலீஷ் பிள்ளை பாப்போம் அதை அந்த குரூப்ல டிஸ்கஸ் பண்ணுவோம் மிஷேல் ஒருக்கா மிஸ்ஸுக்கு ஞாபகப்படுத்துங்கவா இங்கிலீஷ் கிளாஸ் எப்போ போடுறேன்றதை ஒருக்கா மிஸ்ஸுக்கு ஞாபகப்படுத்துங்க சரியா ரைட்டா Okay, Miss. ஓகே Bye. ரைட் இது இந்த ஐசிடி கிளாஸ் இன்றைய தான் லாஸ்ட் கிளாஸ் தெரியுமா இன்றைய தான் எங்களோட லாஸ்ட் கிளாஸ் இனி நாங்கள் கிரேடு 8 ஐசிடி கிளாஸ்ல தான் சந்திப்போம் ஏற்கனவே சொன்னதான் என்ன டிசம்பர் லாஸ்ட் வீக்கில் நாங்கள் நியூ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்போ உங்களுக்கு ஹாலிடே ஒன்று விட்டு தான் மிஸ் தொடங்கி இருக்கிறேன் ஸோ இது எங்களோட லாஸ்ட் கிளாஸ் ஸோ இன்னைக்கு நாங்கள் லாஸ்ட் கிளாஸ்ன்றதுனால கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஏதாவது டவுட்ஸுகள் இருந்தாப்புல நீங்கள் கேட்கலாம் சரியா போன கிளாஸில் நாங்கள் பேப்பர்ஸ் பார்த்தனாங்க ஸோ அதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்டுகள் இருந்தால் மிஸ்ஸை கேட்கலாம் இன்னைக்கு இன்னொரு பேப்பரும் நாங்கள் பார்த்துட்டு இன்னைக்கு கிளாஸை நாங்கள் ஃபினிஷ் பண்ண போகிறோம் எங்களுக்கு ஐசிடி எப்போ இருக்கிறது தேர்ஸ்டேனா ரைட் ரைட் ஓகே Thursday. எஸ் ஓகே நாங்கள் இன்றைக்கு தான் நாங்கள் ஐசிடி லாஸ்ட் கிளாஸாக இருக்கும் தேர்ஸ்டே அப்போ நடக்காது ரைட்டா தேர்ஸ்டே அப்போ எங்களுக்கு கிளாஸ் நடக்காது ரைட் ஓகே ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க பிள்ளைகள் ஏதாவது பாடத்தில் விலங்கையில் அப்படி எதுவும் இருந்தால் கேளுங்க நாங்கள் பேப்பரையும் பார்ப்போமா போன கிளாஸ் எந்த பேப்பர் பார்த்தாங்கன்னு ஞாபகம் இருக்கா பிள்ளை தமிழ் மீடியம் Miss, பேப்பர் 2019. 2019 இங்கிலீஷ் மீடியாக்களுக்கு 2019 தேர்ட் டேர்ம் பேப்பர் கொடுத்தீங்க third மிஸ் term. குரூப்ல அனுப்பி விட்டீங்க ஆன்சர்ஸ் பார்த்துட்டோமா மிஸ் குரூப்ல அனுப்பி போட்டு அதை வந்து செய்ய சொன்னீங்க மிஸ் செஞ்சுட்டு அனுப்ப சொன்னீங்க ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணல இங்கிலீஷ் மீடியாக்களுக்கு இங்கிலீஷ் மீடியாக்களுக்கு வந்து மிஸ் அந்த எல்லா வண்டி இல்ல மிஸ் ஒரு 6 கேள்வி அப்படியோட செய்ய முடிச்சிட்டீங்க சொன்னேன் செய்ய சொன்னேன் ரைட் ரைட் ஓகே பார்ட் 2 செய்ய சொன்னானே ஓ மிஸ் பார்ட் 1 செய்ய சொல்லல ரைட் இங்கிலீஷ் மீடிய பேப்பர் நல்லா முடிச்சுட்டு தமிழ் மீடியத்துக்கு வருவோம் சரியா யாருனிக்கு நான் ஏற்கனவே ஆன்சர் சொல்லிட்டேன் நான் தமிழ் மீடியம் பேப்பர் ஒன்று ஃபுல்லாக ஆன்சர் சொன்னேன் நான் உங்களுக்கு அதை செய்ய சொன்னேன் உங்களை என்ன மிஸ் செய்து நான் அனுப்பி விட்டேன் ஆமாம் ஆமாம் ரைட் ரைட் ஓகே ஓகே ரைட் இதில் எது மிஷேல் நாங்கள் செய்யணும் நான் நினைக்கிறேன் இது செஞ்சிட்டோம்ண்டு அடுத்தது 4வது என்ன மிஸ் 4வது கேள்வி வந்து ஷனோஸோட செஞ்சீங்க மிஸ் எங்களை எல்லாரும் செய்ய சொல்லிட்டு டச் டைப்பிங் பார்க்கலையே
டச் நான் டைப்பிங் வந்து அந்த டூ பெனிஃபிட்ஸ் ஃபார் வேர்ட் ப்ராசஸிங் அதோட யாரு சனோஷோட முடிச்சிங்க மிஸ் அங்கால செய்யல வேர்ட் ப்ராசஸிங் அங்கால வீட்டை சாஃப்ட்வேர் செய்ய சொன்னீங்க வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர் எல்லாம் பார்த்துட்டோமா இல்லையே இல்ல மிஸ் கேப்ஸ் ரைட் லாக் டூ பெனிஃபிட்ஸ் ஆஃப் அஸ் வேர்ட் வேர்ட் ப்ராசஸிங் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர் சாஃப்ட்வேரோட ரைட் முடிச்சிட்டீங்க கிளாஸ் ஓகே 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 ரைட் அடுத்து இங்கே பவினா சொல்லுங்க பென் கிவ் டூ எக்ஸாம்பிள் ஃபார் வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர் வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேருக்கு எக்ஸாம்பிள் 2 தரட்டா என்ன சொல்லலாம் மிஸ் மைக்ரோசாஃப்ட் வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர் எம்எஸ் வேர்ட் ஓகே மைக்ரோசாஃப்ட் வேர்ட் அடுத்தது வேறு மேட்டர் என்ன யாரு நீ சொல்லுங்க வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர்கள் என்ன வேர்ட் ஆஃபீஸ் பர்ஃபெக்ட் வேர்ட் ஆஃபீஸ் பர்ஃபெக்ட் ரைட் வேறு என்ன சொல்லலாம் மிஷலுக்கு தெரியுமா வேறு ஏதாவது மிஸ் ஐவேர்ட் பேஜஸ் ஐ வேர்ட் Label. பேஜஸ் ஓப்பன் எஸ் ஐ வேர்ட் பேஜஸ் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் open Open office office open writer. office yes open office yes right யாரும் நீ ஏதோ சொன்ன மாதிரி இருக்கு வேர்ட் ஆஃபீஸ் பர்ஃபெக்ட் வேர்ட் ஆஃபீஸ் பர்ஃபெக்ட் எஸ் அதான் யார் சொன்னீங்க யார் ஒரு ஆள் சொன்னது பர்ஃபெக்ட் ரைட் ஓகே அடுத்தது எக்ஸ்பிளைன் யூசிங் ஆஃப் கேப்ஸ்லாக் கீ ஓகே மிஷா சொல்லுங்க கேப்ஸ்லாக் கீயே நாங்க யூஸ் பண்ணுறோம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணட்டா கேப்ஸ்லாக் கீ என்டர் கீ அண்ட் பேக்ஸ்பேஸ் கீ இந்த கீபோர்ட் நாங்க ஏன் இந்த கீபோர்டுகளை நாங்க யூஸ் பண்ணுறோம் அதோட ஃபங்க்ஷனை தான் கேட்டிருக்கு சரியா கேப்ஸ்லாக் மிஸ் கீட மிஸ் கேப்ஸ்லாக் கீட என்ன ஏன்னு பாதிக்கிறோம் என்றால் இப்போ நாங்கள் ஒரு டைப் பண்ண we will if we will using the any we will type anything if we will touch the caps lock it will be a big letter like a capital letters so எப்படி எழுதலாம் when we want to type a capital letter we use the caps lock key right okay enter key enter key once move the cursor down if we once move the cursor down enter key cursor down letter கீழே கொண்டு போ letter கீழே போ right okay and special thing another thing enter key function மிஸ் புக்ல அப்படிதான் போட்டிருந்துச்சு அதனால தான் ஓகே பார்த்தேன் வேற என்ன இந்த கீட வேற என்ன ஏதாவது ஒரு என்னது தொழிற்பாடு ஏதாவது ஆக்ஷனை ஜெனரேட் பண்றது we use enter key என்ன பாஸ்வேர்டு ஓகே ஓ அல்லாட்டிக்கு என்ன சைன் இன் enter key யூஸ் பண்ணுவோம் ஸோ when run any program or software we use enter key and then another one also we can use enter key to send the next line right cursor to send the next line அடுத்தது backspace it deletes the letter what we have typed very good அது எப்படி delete பண்ணோம் எப்படி மிஸ் அந்த லெட்டருக்கு நேரா எங்களோட கர்சரை கொண்டு போனா எங்களுக்கு அந்த கீபோர்ட்ல ஒரு லெட்டர் delete மாதிரி ஒன்று இருக்குது அது வந்து கிளிக் பண்ணோம்னா பேக் சொன்னா பின் பக்கத்தால delete பண்ணிட்டு போவோம் என்ன பேக் delete வந்து பண்ணிட்டு பின் போறது பக்கத்தால பின்னால delete பண்ணு ஓகே ரைட்
Define touch typing. Miss lock எது? Huh? The act of type. Miss lock என்ன மிஸ் வரும்? Locky எங்க இருக்கு? Locky எங்க இருக்கு? Caps lock. Sorry. Caps lock. Yeah. Yes. Touch typing. What is touch typing? Michelle. Touch The typing. act of typing quickly and Hmm. accurately without looking the key is called touch typing. Very good. Very good. Right. Okay. புரிஞ்சதா? யாரும் நீங்க புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுதானே? ரைட். கவினாஸ் இப்ப எனக்கு இதுக்கு ஃபுல்லா ஆன்சர் பண்ண போறீங்க. 5வது கொஸ்டின். Write 3 control structures used to develop a program. 3 control structures. கவினாஸ் இந்த கேள்வியோட எழுதலையா நீங்க? இல்ல டீச்சர், நான் நேத்து வரல. நேற்று நான் கிளாஸ் எடுக்கல. சாரி மிஸ், நேத்து இல்ல, போன கிளாஸ் நான் வரல. போன கிளாஸ் வரலன்னா அடுத்த கிளாஸ் வரக்கூடாது தெரியுமா? நோட்ஸ் எழுதாம. நினைச்ச மிஸ் நேரம் நீங்க வந்து வீடியோ போட்டுட்டீங்க. வீடியோ அப்லோட் பண்ணிட்டேனே. லாஸ்ட் அப்ப கிளாஸ் நான் பார்க்கலையே நினைக்கிறேன். தேர்ஸ்டே நான் அப்லோட் பண்ணிட்டேனே மிஸ். எல்லாத்தையும் நீங்க மிஸ்கிட்ட கேட்டு இருக்கணுமே. நேற்றும் போட்டுட்டேனே கிளாஸ் இன்றைக்கு இருக்கணும்னா நீங்க என்ன கேட்டு இருக்கணும். மிஸ் எனக்கு வீடியோ வரையில, நோட்ஸ் இல்லைன்னு சொல்லி இருக்கணும். பாப்போம் அடுத்த நியூ இயருக்கு என்ன விளையாட்டு விடுறீங்கன்னு பாப்போமா. விளையாட்டு விட உங்களை ரிமூவ் பண்ணி விட்டா சரி. ரைட். வர்ஷினி சொல்லுங்கம்மா. Yes, miss. Write 3 control structures used to develop a program. Sequence, selection, repetition. Repetition. திரும்ப செய்யறேன். ரைட். Identify and write input, process, and output to find area of following rectangle. Right. Okay. Input, identify the length and width. Process, multiply the length and width. Output, display the answer. Right. Let's stop. Fill in the following flow chart. Total of given marks of 2 subjects. 2 subject உடைய டோட்டல காணிக்கட்டா. ஓகே. ஏக்கு என்ன வரும்? A, the marks of 2 subjects. Okay. Enter the 2 subjects marks. B, add the total of 2 subjects. Add 2 subjects equal answer. Equal answer. ப்ராசஸ்க்குள்ள என்ன வரும்? எப்படி டோட்டல் கணிக்கிறது? ரெண்டு பாடத்தையும் என்ன இரண்டு கணிக்கிறது? First marks plus second. செகண்ட் மார்க்ஸ். ப்ராசஸ்க்கு என்ன வரும்? மல்டிப்ளை, டிவைட். டோட்டல் கணிக்க சொல்லிருக்கேன். ரைட். ஓகே. marks 1 plus marks 2. Right. Marks okay. 2. C, identify the marks. Total. Identify the total marks. Right. Explain bug and debug. பார்த்தால என்னதை சொல்லுங்க. பக் என்ன, டிபக் என்ன? சனோஸ் வந்துட்டேன்.
பக் என்ன டிபக் அல்ல இல்லையா? Errors in a program வந்து bug. பக் Elimination of such bugs is debug. எலிமினேஷன் ஆஃப் பக்ஸ் இஸ் டிபக். அதாவது எப்படி சொல்றது? எலிமினேஷன் ஆஃப் பக்ஸ் எப்படி சொல்றது? பெரிய ஒரு எரர் இல்ல, சின்னதான ஒரு எரர் தான் நாங்க டிபக் பண்ணுவோம். பக்னு சொல்லிச்சுன்னா ப்ரோக்ராம்ல வரக்கூடிய பெரிய என்ன சொல்றது, இல்லாட்டி சாஃப்ட்வேர்ல வரக்கூடிய எரர்ஸ் தான் பக். என்ன ரைட். அடுத்து ஷானோ ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். 6வது கொஸ்டினுக்குரிய எழுதி முடிச்சிட்டீங்களா ஆன்சர்? ஷானோ எழுதி முடிச்சிட்டீங்களா ஆன்சர்? Not ஏன் எழுதி முடிக்கல? teacher, நான் இந்த கிளாஸுக்கு வரல நினைக்கிறேன். இல்லைங்களாப்பா? விளங்கல? டீச்சர் இது நோட்ஸ் எழுதல நான். ஏன் எழுதல? மிஸ் பேப்பர் அனுப்பிவிட்டேன் நான். போன லாஸ்ட் கிளாஸ் சொல்லிட்டு அனுப்பிவிட்டேன் நான், எல்லாம் ஃபுல்லா செய்ய சொல்லி. ஆ சனோஷுக்கு சொல்லலையா மிஸ் செய்ய சொல்லி? சனோஷிட்ட தான் கதை கேட்கிறேன். தெரியா மிஸ். தெரியாதா? லாஸ்ட் கிளாஸ் என்ன செய்தோன்னு இருந்த நீங்க? மிஸ் சொன்னான் தானே பேப்பர் உங்களுக்கு அனுப்பி இருக்குன்னு, மீதிய நீங்க வீட்டுல எழுதிட்டு எனக்கு அனுப்பி விடுங்கன்னு சொன்னானா இல்லையா? ஆ பெரிய எழுதி எழுதி எனக்கு சொல்லுங்க. அவன் பெரிய அழுதுங்க இப்ப. இப்போ சொன்னேன் மிஸ். குயிக் எழுதுங்க. வாட் இஸ் த பிரசன்டேஷன்? ஆன்சரை சொல்லுங்க அப்போ. ஆன்சரை சொல்லிட்டு இப்ப எழுதுங்க பாப்போம். ஆன்சர் சொல்லுங்க. வாட் இஸ் த பிரசன்டேஷன்? நோட்ஸ்களை பார்த்துட்டாலும் சொல்லுங்க பாப்போம் குயிக்கா. ரைட். சனோஷில வேலையே இல்லை. சனோஷிட்ட நின்று கதைக்கிறதுல வேலை இல்லை. எங்க மிஷேல காணா? மிஷேல் சொல்லுங்க அப்போ. வாட் இஸ் த பிரசன்டேஷன்? A presentation is a method used to communicate information, ideas to carry a content is called a presentation. And this is the method that communicate the information and ideas is called a presentation. Is called a presentation. Right. Okay. Write two example for presentation software. Microsoft PowerPoint, Apple Keynote. Apple Keynote. Write function of given tools. This. B வந்து bold with bold. I வந்து italic. This. U வந்து underline. Underline. Right. Okay. Match A column with B column. Slide layout. Types of slides. Slide design. Design the background of slides. Colorful or attractive. And colorful, attractive. Slide transition. Used to move from slide to slide. Slide. Right. Okay. அடுத்து வாட்சினி சொல்றீங்களா? 7வது கொஸ்டினுக்கு ஆன்சர். Define internet. Yes, miss. Internet is the extra large network with a large number of computer networks. Okay, good.
Right to advantage of conducting video conferencing. Can be quickly arranged. Can be quickly arranged. No transport. No transfer. Low cost. Cost வந்து low cost. என்ன அடுத்து வேற என்ன சொல்லலாம் low cost. தெரிஞ்சா சொல்லுங்க மிஷேல், தெரிஞ்சா சொல்லுங்க மிஷேல். என்னல இருக்கிறீங்க? Advantage of conducting. The entire cost of counting. Cost of counting is low. Right. It can be quickly arranged. It can be quickly arranged. Right. Give 2 example for email account services. 2 example. Gmail. Gmail. Hotmail. Hotmail. Yahoo. Right. மூன்றாவது, write usage following options of an email windows. Inbox ல என்னது? Usage என்ன? Inbox. Miss, unopened email messages can be shown in the dark color. Yes, unknown messages stored in the inbox. Okay, send. The email sent by us are contained here. Contained there. Okay. Trash. Deleted emails are Documents. temporarily stored. stored here. Yes, trash. Attachment. And the if there are any files that should be attached to the email address. Yes, okay. Attachmentகள் என்ன இருக்கும்? நாங்க send பண்ண போற, if we want to send any documents or files or anything, we attach here. அட்டாச்ல தான் நாங்க என்னதை எடுத்துக்கொள்வோம், அட்டாச்ல தான் நாங்க செய்து கொள்வோம். ரைட், ஓகே. இந்த பேப்பர் முடிச்சிட்டோம். ஓகே, ரைட். அப்ப யாரு நம்மட யாரோனைக்கும் வழங்கிட்டுதா இந்த பேப்பர்? நாங்க இந்த பேப்பர் செய்து முடிச்சிட்டோம் வேணா பிள்ளையா? தமிழ் மீடியத்துல இந்த பேப்பர் செய்த நாங்களா? இதான் போன கிளாஸ் செய்து காட்டினானே, நான் ஆன்சர் சொன்னேன். This one? Please, இதுவும் செஞ்சு காட்டுனீங்க எல்லா கிளாஸுக்கும். எழுதிட்டீங்கன்னா அது யாரும் நீ முடிச்சிட்டீங்கன்னா நாங்க ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்குரியது கொஞ்சம் பார்க்க இருக்கு, அப்படித்தானே? இது பார்த்தோமா இல்லையா? ரைட், ஓகே. இதான் இருக்க பார்ப்போம். கணனி மென்பொருளுக்கு உதாரணமாக அமையாதது யாரு? நீ சொல்லுங்க அப்ப. கணனி மென்பொருளுக்கு உதாரணமாய் அமையாதது. இலத்திரனியல் விரிதால் கணனி மென்பொருளுக்கு உதாரணமாக அமையாது. அப்படியா? பணி செயல்முறை என்றா என்ன? அது ஒரு மென்பொருளுக்கு உதாரணம் இருக்கு தானே. பணி செயல்முறை என்றா என்னது? ஒரு மென்பொருள் பயனர்களுக்கு தேவையான பணிகளை செய்யும் ஒரு மென்பொருள். பணி செயல்முறைனா இங்கிலீஷ்ல ப்ராசஸ் தானேம்மா? ஆப்பரேட்டிங் சிஸ்டம். பணி செயல்முறை ஆப்பரேட்டிங் சிஸ்டம். ரைட், ஓகே ஓகே. அப்ப இலத்திரனியல் விரிதால் என்ன? ரைட். மையமுறை வழி அலகு குறிப்பது. மையமுறை வழி அலகு குறிப்பது
CPU. CPU. 1 மைக்ரோசெகண்ட் எதற்கு சமனானது பிள்ளைகள்? 0. முதலாவதா 0.001 நாலாவது s. 0.001 s என்ன செகண்ட். மூன்றாம் தலைமுறை கணினிகளில் பயன்படுத்தப்படும் தொழில்நுட்பம் ஒருங்கிணைந்த சுற்று. சுற்று. ALU குறிப்பது எண்கணித தர்க்க அலகு. எண்கணித தர்க்க அலகு. ஒளியியல் ஊடாக சாதனங்களுக்கு உதாரணமாக அமைவது DVD. ஒளியியல் ஊடக சாதனங்களுக்கு உதாரணமாக அமைவது DVD. DVD. எப்படி வரும் ஒளியியலுக்கு? Miss floppy disk. ஃப்ளாப்பி டிஸ்க். ஃப்ளாப்பி டிஸ்க் அதுல தான் நம்ம என்னது ஃப்ளாப்பி டிஸ்க் எப்படி இருக்கும்? ஃப்ளாப்பி டிஸ்க் ஒரு கார்ட் மாதிரி அதுல floppy disk. கார்டு மாதிரி இருக்கும். அதுதான் ஒளியியல் ஊடக சாதனத்துக்கு உதாரணமா இருக்கும். CD DVDன்னு சொல்லி சொன்னா Digital version device. டிஜிட்டலுக்கு. மனிதனுக்கு கணனிக்கும் இடையே தொடர்பாடலை ஏற்படுத்துவது பணி செயல்முறை. பணி செயல்முறை. கணித ஆய்வுக்கூடத்தில் செய்யக்கூடாதது விளையாடுதல். விளையாடுதல். இலத்திரனிய கலைப்பொருட்களை அகற்றும் முறைமை 3R. 3R. பாய்ச்சல் கோட்டு படத்தில் குறிப்பது இது என்ன மிஷேல்? மிஷேல் சொல்லுங்க. பாய்ச்சல் கோட்டு படத்துல இந்த குறியீடு என்னத்தை குறிக்குது? மிஸ் உள்ளீடு. உள்ளீடு. உள்ளீடும் வெளியீடும் இந்த குறியீடு. கண்ட்ரோல் பிளஸ் எக்ஸ். வர்ஷினி சொல்லுங்க பாப்போம். கண்ட்ரோல் பிளஸ் எக்ஸ் என்னத்தை குறிக்கு? கட் பண்ணுறது. ரைட், குட். கணனி உட்பதிந்த சாதனமாக அமைவது பின்வருவற்றில் எது? சலவை இயந்திரம். சலவை இயந்திரம். என்னது? எம்பெடட் டிவைஸ். எம்பெடட் டிவைஸ் பிள்ளைகள். சரி, அது சலவை இயந்திரம். பெருவெட்டுகளின் கொள்திறன் பற்றிய கூற்றுக்களில் சரியானது. விளங்கலமா? 25 GB. 25 ஜிபியா? மிஸ் 28 சிடியா? ஓமாம், சிடி. மிஸ் சிடி 650 MB-ல இருந்து 650 இருந்து 700 MB. கோப்பின் முக்கிய இரு பகுதிகள் முறையே. கோப்பின் முக்கிய இரு பகுதிகள், அதாவது ஃபைலிட என்னது எக்ஸ்டென்ஷன், அது ரெண்டையும் சேர்த்தது என்னது? பெயரும் வடிவமும். பேரும் நீட்சியும். பேரும் நீட்சியும். ஃபைல் நேம் அண்ட் ஃபைல் எக்ஸ்டென்ஷன் சொல்லுவோம். கணனியின் இயல்பு அல்லாதது. செம்மை. 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 பெயிண்டில் வட்டம் வரையப்படுவது. எது? அந்த நாலாவது. பெயிண்டில் வட்டம் வரைய பயன்படுத்தப்படுவது. அதுல சிம்பிள்ஸ் இருக்குல்ல, வட்டத்துல வட்டம் இருக்கு தானே பெயிண்ட்ல. மூன்றாவது. இரண்டாம் தலைமுறை கதி அளக்கப்படும் அளவு. நானோசெகண்ட். நானோசெகண்டா? முதலாவது மைக்ரோ செகண்ட் எல்லாமே. இது என்ன? இரண்டாவது தலைமுறை என்ன? மைக்ரோ செகண்ட் ரெண்டாவது. இல்ல மிஸ், ரெண்டாவது நானோ செகண்ட், முதலாவது மைக்ரோ செகண்ட். அப்படியா? எஸ் எஸ் எஸ். கொஞ்சம் இல்ல மிஸ், மில்லி செகண்ட். முதலாவது மில்லி செகண்ட், ரெண்டாவது நானோ செகண்ட், மைக்ரோ செகண்ட், மூன்றாவது நானோ செகண்ட், நாலாவது per second.
per second. Right. அப்ப இதுல ரெண்டாவது வந்து மைக்ரோ செகண்ட். ஓ மைக்ரோசெகண்ட். மைக்ரோசெகண்ட் 1 mHz சமனானது. நான்காவது 1 mHz சமனானது புக்ல இருக்கு பிள்ளைங்க. மிஸ் நாலாவது. எஸ். ஐயோ IoT என அழைக்கப்படுவது சர்வதேச வலையமைப்பு. கணினி தேக்க சாதனங்கள் எதனை அடிப்படையாக கொண்டு பிரிக்கப்படுகின்றன? உற்பத்தி தொழில்நுட்பம். உற்பத்தி தொழில்நுட்பமா? தேக்க சாதனங்கள், ஸ்டோரேஜ், தகவல் கொள்திறன். தகவல் கொள்திறன். நான் அதுல ரெட்டா இருந்தோனும் அது எதையா சொன்னீங்க? ரைட், ஓகே. இப்ப சொல்லுங்க. வர்ஷினி சொல்லுங்க. What is the advantage அல்லாட்டிக்கு function of CPU? மிஸ் அட்வான்டேஜ் தான் பிரயோகங்கள் பிரயோகம். சொல்றது. Yes, advantages. அட்வான்டேஜ். மிஸ். Yes, advantages. CPU advantages. என்ன சொல்லலாம் பவினா? Advantages of CPU. நோட்ஸை பார்த்தனாலும் சொல்லுங்க பாபா. மிஸ் control the all devices. Control all devices. And மிஸ் yes, it சொல்லுங்க can மிஸ். give data according given instructions. Instruction, and also we can say the CPU can transfer the data into information. CPU-ல தான் ப்ராசஸ் நடக்குது. அதையும் சொல்லலாம். அடுத்து CPU-வின் 3 பகுதிகளையும் தந்து அவற்றின் தொழில்களையும் தருகவா. ALU, ALU, CPU, performing memory registers. mathematical and logical functions. Okay. Control unit. உரிய சமிக்கைகள் உரியாக வேலை செய்யும் என்பதை பார்ப்பது. வரிசை ஒருக்கா சொல்லட்டுமா? ரைட். ALU முதலாவது சொல்லிட்டீங்க. ரைட். ரெண்டாவது Performing mathematical and logical functions. function. Control unit. Control unit என்ன செய்யும்? Communicate between manipulates and control hardware. Control hardware. Manipulate control hardware. Memory register. Temporarily stores data and instructions. Right, very good. மைய முறைவழி அலகு பொருத்தப்பட்டிருக்கும் பகுதி எது? Motherboard. கைப்பலகை. Right. Central processing unit. Central processing unit. Right, okay. விஷயம் சொல்லுங்க. கணனி மனிதனிலிருந்து எவ்வாறு வேறுபடுகின்ற? What are different between monitor and the human? வேறுபடுகிறது கணனி மனிதனிலிருந்து எவ்வாறு? அப்ப வேறுபாடுதுன்னா முதல் 2 கொலம் அடிக்கணும். கணனி, அடுத்தது மனிதன். என்ன? கம்ப்யூட்டர் and human. So what are different between them? மிஸ் கம்ப்யூட்டர் வந்து ரொம்ப வேகமா செயல்படுறது. Yes, speed. ஆனா ஹியூமன் வந்து எப்படி என்னது? ஹியூமனுக்கு ஹியூமன் வெரி கொஞ்சம் ஸ்லோவா வேலை செய்வாங்க. little slow than computer or monitor. Computer. Okay. Right. And second thing, computer can think. Can't think. அது திங்க் பண்ண தெரியுமா? நோ.
அதுக்கு நாங்க கொடுக்குற டேட்டாஸை வச்சு தான் இன்ஃபர்மேஷனை காட்டும். அதுக்கு திங்க் பண்ண தெரியாது. ஆனா பட் யார் திங்க் பண்றது? ஹியூமனுக்கு மட்டும் தான் திங்க் பண்ண தெரியும். Human. ஏன்னா இட் காண்ட் திங்க், இட் கேன் திங்க். யாரு? Computer can't மனிதன் think. கேன் திங்க். ஹியூமன் Manager. கேன் திங்க். எஸ், மானிட்டர் கான் திங்க். ரைட். அடுத்தது காஸ்ட் எப்படி இருக்கும்? ஹை காஸ்ட் மானிட்டர். என்ன காஸ்ட் எப்படி? ஹியூமன் லோ காஸ்ட் தானே.